வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த திஸ்ஸ அத்தநாயக்கவுக்கு பிணை. யாட்டியாந்துறையில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். 4 அம்ச கோரிக்கையை முன்வைத்து திருகோணமலையில் வர்த்தகர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில். தீவிர சிகிச்சைகளை அடுத்து தமிழக முதல்வரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் திஸ்ஸ அத்தநாயக்கவிற்கு கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று பிணை வழங்கியுள்ளது. இதற்கமைய 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 4 சரீர பிணைகளிலும் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் திஸ்ஸ அத்தநாயக்க வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் தொடர்ந்தும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் போலி ஆவணங்களை தயாரித்தமை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகள் திஸ்ஸ அத்தநாயக்கவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 4 அம்ச கோரிக்கையை முன்வைத்து திருகோணமலையில் வர்த்தகர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை பிரதான பஸ் திரைப்பட வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சந்தை கட்டட தொகுதியில் வெளிப்பகுதி வியாபாரிகளுக்கு அனுமதி வழங்கியமைக்கு திருகோணமலை வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதேவேளை தங்களின் கோரிக்கைகள் தொடர்பில் அதிகாரிகளிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள வியாபாரிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இங்குள்ள குறைபாடுகள் நீண்ட காலமாக சரியான முறையில் பூர்த்தி செய்யாததன் காரணமாக இன்று வியாபாரிகளாக நாங்கள் எங்களுடைய வியாபார தலங்களை மூடிவிட்டு இன்று வீதியில் இருந்து இறங்கி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறோம். எங்களுடைய தேவைகள் சரியான முறையில் பூர்த்தி செய்து தருவதற்காக அதிகாரிகளின் முக்கிய கவனத்திற்காகவே நாங்கள் இந்த போராட்டத்தில் வெளியிறங்கியிருக்கின்றோம். மற்றும் இங்கு எங்களுடைய சந்தை தொகுதியில் கழிவு பொருட்கள் சரியான முறையில் அகற்றுவதற்கு எந்த விதமான ஒரு உபகரணங்களும் சரியான முறையில் அமைக்காதன் காரணமாக கழிவுகள் எல்லாம் அங்குமிங்கும் போடப்பட்டு சுத்திகரிப்பு சரியான முறையில் நடைபெறானால் இங்கு டெங்கு போன்ற நோய்கள் பரவக்கூடிய ஒரு அபாய நிலை. தண்டப்பணம் அதிகரிப்பு தொடர்பில் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட பிரேரணைகள் காரணமாக பணிபகிஷ்கரிப்பு நாட்டில் இடம்பெற்றன. இது குறித்த அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துகள் அடுத்து. நாட்டில் வீதி விபத்துகளினால் தினமும் 50 அல்லது 60 பேர் உயிரிழக்கின்றனர். எனவே இதற்காக அறவிடும் தண்டப்பணத்தை 25,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நல்லாட்சி அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இருந்தது. தற்போது அவர்கள் வீதியில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்கின்றனர். நாம் இது குறித்து அமைச்சரவையில் தெளிவாக தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளோம். அந்த நிலைப்பாட்டில் இருக்குமாறு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கோரிக்கை விடுக்கின்றோம். இதில் நாம் மாற்றம் செய்வதில்லை. நாட்டின் துயரங்களை எதிர்கொண்டுள்ள மக்கள் தொடர்பிலேயே நாம் கவனம் செலுத்தியுள்ளோம். மக்களை பாதுகாப்பதே எமது இலக்காகும். யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை விட அதிகமானோர் விபத்துக்கள் மூலம் உயிரிழக்கின்றனர். கடந்த வருடத்தில் மாத்திரம் மது அறிந்துவிட்டு வாகனம் செலுத்திய 50,000 பேருக்கு எதிராக போலீசார் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். அவர்களில் 49 பேரிடம் அனுமதி பத்திரம் இருக்கவில்லை. ஆகவே மக்களின் நலன் கருதியே நாம் அபராதத்தினை அதிகரித்துள்ளோம். இது தவறா? வலிமடை ஊவபரணகம மாவட்ட வைத்தியசாலையை பிரதேச வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு அதிகாரிகள் முயற்சிப்பதாக தெரிவித்து இன்று காலை மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊவா பரணகம வைத்தியசாலைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பேரணியாக வெளிமடை ஊவா பரணகம பிரதான வீதிக்கு சென்று தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக வெளிமடை ஊவா பரணகம பிரதான வீதியுடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளது. 7 லட்சம் பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றுவதற்காக விண்ணப்பித்திருந்ததாக பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளது. பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ள விண்ணப்பதாரிகள் பரீட்சைக்கான அனுமதி பத்திரம், தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு அடையாள ஆவணத்தை எடுத்து வருவது கட்டாயமாகும் என்றும் உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ். பிரணவதாசன் குறிப்பிடுகின்றார்.
நாளைய தினம் ஆரம்பமாக இருக்கின்ற காப்போதா சாதன பரீட்சைக்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. இந்த பரீட்சைக்கு அன்னளவாக 7 லட்சம் மாணவர்கள் தோற்றுகின்றார்கள். இந்த பரீட்சை இம்முறை பழைய பாடத்திட்டம் மற்றும் புதிய பாடத்திட்டம் என்ற 2 பரீட்சைகளில் நடைபெற இருக்கின்றன. இந்த பரீட்சை நிலையங்களில் மாணவர்கள் ஏதாவது மோசடி செயல்களில் ஈடுபடும் பொழுது அவர்களை உடனடியாகவே அங்கு பரீட்சை நிலையங்களில் கைது செய்வதற்கு அல்லது அவர்களுக்கு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய முழு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆகவே பரீட்சைக்கு செல்லும் மாணவர்கள் உரிய நேரத்தில் பரீட்சைக்கு செல்லுமாறும் மற்றும் அனுமதி அட்டைகளை பார்த்து பழைய பாடத்திட்டமா புதிய பாடத்திட்டமா என்று பார்த்து செல்லுமாறு கேட்கப்படுகின்றீர்கள். பழைய பாடத்திட்டம் எனப்படும் பொழுது அவர்களது சுட்டங்களின் முதல் 2 இலக்கங்களும் 66 ஆரம்பமாகும். புதிய பாடத்திட்டம் எனப்படும் பொழுது சுட்டங்கள் முதல் 2 இலக்கங்களும் 60 ஆரம்பமாகும். யட்டியாந்தோட்டையில் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு 9 மணியளவில் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. யட்டியாந்தோட்டை நகரில் வெட்டு காயங்களுடன் கிடந்த குறித்த நபர் கரவநல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். 38 வயதான சுப்பையா முத்துக்குமார் என்பவரே வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் யட்டியாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எரிபொருள் கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட பழைய குழாய்களை தற்காலிகமாக பயன்படுத்தாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய வள அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த குழாய்களில் திருத்தப் பணிகள் காணப்படுவதாக அமைச்சர் சந்திம வீரக்கொடி குறிப்பிட்டுள்ளார். எனவே அவற்றை விரைவில் திருத்தியமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ரயில் மற்றும் பிரதான வீதிகளில் இவ்வாறு திருத்தப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் எரிபொருள் கொண்டு செல்லும் குழாய்களில் பாரிய திருத்தப் பணிகள் முன்னெடுக்க வேண்டிய 5 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றை திருத்துவதற்கான அனுமதியை ரயில்வே திணைக்களம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் மாநகர சபை ஆகியன வழங்கியுள்ளதாகவும் அமைச்சர் சந்திம வீரக்கொடி கூறியுள்ளார். அவற்றை அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளதாகவும் அமைச்சரவை அனுமதி கிடைத்ததன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையை துரிதப்படுத்த உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் மட்டக்களப்பு பெரிய கல்லாறு, அன்னை வேளாங்கண்ணி வீதி இன்னமும் புனரமைக்கப்படாமல் உள்ளது. மட்டக்களப்பு பெரிய கல்லாறு, அன்னை வேளாங்கண்ணி வீதி வாகன போக்குவரத்துக்கு உகந்த நிலையில் இல்லாததுடன் வாகன சாரதிகள் மிகுந்த அச்சத்துக்கு மத்தியிலேயே போக்குவரத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேற அரசியல்வாதிகளால நிறைய பேர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. ஆனா எவராலையும் இதை செய்து கொடுக்க முடியல. வருவாங்க சொல்லுவாங்க இந்த இதுல சேர்ந்து கொடுக்குறது ஒதுக்கப்பட்டிருக்குது, இதுக்கு பெரிய தொகைகள் ஒதுக்கப்படுது, நாங்க செஞ்சு தருவோம். எத்தனை அரசியல்வாதிகள் இத்தனை வருட காலமா சொல்லி வராங்க. ஆனா அதை இன்னமும் செஞ்சு கொடுக்கல. 10 வருஷத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கு. நாங்க இரவையில போய் அதுல விழுந்து எனக்கு இந்த கண்ணில காயம், ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல்ல இருந்த இப்போதைக்கு இந்த ரோட்டு முக்கியம். எல்லாம் கடற்கரை மீன் பிடியாக்களுக்கு தான் இது முக்கியம். இந்த வீதி ஊடாகவே மத வழிபாட்டு தலங்கள், சிறுவர் பூங்கா மற்றும் விளையாட்டு மைதானங்களுக்கு மக்கள் செல்ல வேண்டியுள்ளது. இந்த வீதியை புனரமைத்து தருமாறு அதிகாரிகளுக்கு பல தடவைகள் மக்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பில் அதிகாரிகள் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு பெரிய கல்லாறு, அன்னை வேளாங்கண்ணி வீதியை உரிய வகையில் புனரமைத்து தருமாறு அந்த பகுதி மக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழகங்களுக்கு இடையிலான ரக்பி லீக் போட்டிகளில் இலங்கை கடற்படை அணி தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றது. வெளிசர கடற்படை விளையாட்டு மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியை தனதாக்கியதனூடாக கடற்படை அணி தனது வெற்றியை மேலும் உறுதி செய்துள்ளது. போட்டியின் முதற்பாதியில் 24க்கு 22 என்ற புள்ளிகள் கணக்கில் கடற்படை அணி முன்னிலை வகித்தது. இரண்டாம் பாதியில் இலங்கை கடற்படை அணி 13 புள்ளிகளையும் கண்டி அணி 10 புள்ளிகளையும் பெற்றன. 4 ட்ரைகள் 3 பெனால்டிகள் அடங்கலாக 37 புள்ளிகளை கடற்படை அணி ஆட்ட நேர முடிவில் பெற்றுக் கொண்டது. கண்டி அணி 4 ட்ரைகள் 3 கோல்கள் மற்றும் 2 பெனால்டிகள் அடங்கலாக 32 புள்ளிகளை பெற்றது. கண்டி விளையாட்டுக் கழக அணி 5 போட்டிகளில் 3 போட்டிகளை வென்றுள்ள நிலையில் கடற்படை அணி 5 போட்டிகளையும் வெற்றி கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.